நேர்கள் அனைவரையும் மீண்டும் வியூகம் தொலைக்காட்சியின் வழியாக சந்திக்கின்றோம். டைரக்ட் லைன் நிறுவனம் 3 நாட்களாக இங்கே கல்முனை சாய்ந்தமருது பிரதேசத்திலே தங்கியிருக்கப் போகின்றது. அந்த அடிப்படையிலே தான் அவர்கள் 3 நாட்களாக இங்கே இருக்கப் போகின்றார்கள். இன்று சனிக்கிழமை, நாளை ஞாயிற்றுக்கிழமை, நாளை மறுதினம் திங்கட்கிழமை, 3 தினங்களுக்கு காலை 10 மணி தொடக்கம் மாலை 6 மணி வரை இங்கே இருக்கப் போகின்றார்கள். இந்த இடத்தை நாங்கள் உங்களுக்கு தெளிவாக தருகின்றோம். அதாவது MC அகமது அவென்யூ என்ற வீதியிலே இருக்கின்ற முன்னாள் உயர்கல்வி பிரதி அமைச்சர் அல்ஹாஜ் மயோன் முஸ்தபா அவர்கள் இறுதியாக வாழ்ந்த இந்த இல்லம், இந்த இல்லத்தில் தான் இப்போது இந்த நேர்முக தேர்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதாவது MC அகமது அவென்யூ, அதாவது கல்முனை மஹமூத் மகளிர் கல்லூரி, இன்னும் சொல்ல போனால் பாலிகா ஸ்கூலுக்கு பின்புறமாக இருக்கின்ற ஒரு வீதி தான் இந்த MC அகமது அவென்யூ என்று சொல்வார்கள். எனவே இந்த வீதியில் இருக்கின்ற இல்லத்திலே முன்னாள் உயர்கல்வி பிரதி அமைச்சர் அல்ஹாஜ் மயோன் முஸ்தபா அவர்களுடைய இந்த இல்லத்தில் தான் டைரக்ட் லைன் நிறுவனம் 3 நாட்களாக இங்கே இருக்க போகின்றார்கள். இன்று நாளை மறுதினம், அதாவது எம்மவர்களுக்கான வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை அதிகமாக கொண்டு வந்திருக்கின்றார்கள். கார்பெண்டர், மேசன், குக், கிளீனர் என்று பல்வேறு தொழில் வாய்ப்புகளை உடனடியாக பயணம் செய்வதற்காக அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதற்கான நேர்முக தேர்வுகள் நேரடியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. டைரக்ட் லைன் நிறுவனத்தினுடைய ஆரம்ப பிதாவாக இருக்கின்ற அல்ஹாஜ் ஜிப்ரி ஹாஜியார் அவர்கள் இங்கே பிரசன்னமாக இருக்கின்றார்கள். அவருடைய அன்பு புதல்வர் சிஃபாஸ் ஜிப்ரி அவர்கள் இங்கே பிரசன்னமாக இருக்கின்றார்கள். இப்போது நீங்கள் வியூகம் தொலைக்காட்சியின் வழியாக இந்த இல்லத்தை பார்க்கின்ற போது இந்த இடத்தை நீங்கள் இலகுவாக அறிந்து கொள்ள முடியும். இன்று காலையிலே இருந்து மிக பரபரப்பாக இங்கே ஏராளமான இளைஞர்கள் வந்து போய் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். ருமேனியா, அதே போல துபாய், சவுதி அரேபியா போன்ற நாடுகளுக்கு அவர்கள் உடனடியாக நம்மவர்களை அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் இங்கே இருந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சிகளை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் அன்புக்குரிய சகோதரர், நாடறிந்த ஊடகவியலாளர், ஊடக ஜாம்பவான் நிசார் காரியப்பர் அவர்கள் இந்த நிகழ்வினை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். டைரக்ட் லைன் நிறுவனத்தின் சார்பாக இங்கே 3 பேர் பணிக்கு அமர்த்தப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள்தான் நேரடியாக களத்தில் நின்று கொண்டு வருகின்றவர்களுடைய பாஸ்போர்ட், அதே போல அவர்களுடைய CV, இதர ஆவணங்களை அவர்கள் சேகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த 3 சகோதரிகளையும் வியூகம் தொலைக்காட்சியின் வழியாக நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இப்போது நீங்கள் களத்திலே நிற்கின்றீர்கள். பொதுவாக இந்த காலையிலே இருந்து பரபரப்பாக இந்த இடம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. பலர் வந்து போய் கொண்டிருக்கின்றார்கள். இந்த அனுபவத்தை பற்றி நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். உங்களை தேடி வெளிநாட்டுக்கு வேலையை எதிர்பார்த்திருக்கும் உங்களுக்கான ஒரு புதிய வாய்ப்பு தேடி வந்துள்ளது. இன்றைய பொருளாதார நெருக்கடி நிலை கருதி பொதுவாக அந்த சகோதரியை வணக்கம். இப்பொழுது எங்ககிட்ட இருக்கிற வேகன்சி வந்து நாட்டினுடைய பொருளாதார நெருக்கடி, அண்மையிலே ஏற்பட்ட டிட்வா புயல் சூறாவளியினுடைய தாக்கம், எனவே வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும் நீங்கள் அவசரமாக. எனவே உங்கள் காலடிக்கு அவர்கள் வந்திருக்கின்றார்கள். பொதுவாக இன்னும் ஒரு சகோதரி எங்களோடு இருக்கின்றார், அவரையும் நாங்கள் இணைத்துக் கொள்வோம். இன்று மாலை 6 மணி வரை நீங்கள் இருக்க போகின்றீர்கள். பொதுவாக பல விடயங்களை அவர்கள் சொல்லிவிட்டார்கள். வருகின்றவர்கள் என்னென்ன ஆவணங்களை இங்கே கொண்டு வந்து சமர்ப்பிக்க வேண்டும் என்பதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். வணக்கம். நாங்கள் வந்து கொழும்பு மாவட்டத்திலிருந்து கிழக்கு மாகாணம் நோக்கி வந்து இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பை வந்து தேடி எதிர்பார்த்துருக்கிறவங்களுக்காக இங்கே வந்திருக்கோம். நீங்கள் வந்து என்னென்ன ஆவணங்கள் வந்து இங்கே வரும்போது கொண்டு வரணும்னு சொன்னால், ஒரிஜினல் பாஸ்போர்ட் இல்லவங்க ஒரிஜினல் பாஸ்போர்ட், மற்றது அவங்களோட CV, மற்றது ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தால் சர்டிஃபிகேட்ஸ், வேறு லைசன்ஸ். இப்போ வீட்டு டிரைவராக இருந்தால் அவங்களோட வந்து சவுதி லைசன்ஸ், கல்ஃப் லைசன்ஸ், இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா எங்களுக்கு ஆன் த ஸ்பாட்லேயே வந்து இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணி தர இயலும். அது எங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். மேலதிகமாக ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னால், எங்களோட மேசன், மற்றது வந்து மேசன் ஹெல்ப்பர் அப்படின்ற கேட்டகரி வந்து துபாய்க்கு இருக்குது வேக்கன்சி. நீங்கள் இன்றைக்கி வருகை தர நாளிலே வந்து எங்களால் வந்து ஆன்லைனில் வந்து இன்டர்வியூ வந்து அரேஞ்ச் பண்ணி அந்த இடத்துல வந்து செலெக்ஷன் பண்ணி ஆக்களை வந்து எங்களால் உங்களுக்கு வந்து இலகுவான வழிநடையை வந்து எங்களுக்கு செய்து தர இயலும். வருகின்றவர்கள் வந்து எங்களை நம்பி வரலாம். அவங்களோட ஆவணங்களை வந்து நம்பி எங்ககிட்ட ஒப்படைக்கலாம்.
நன்றி. அந்த வார்த்தையோடு 40 ஆண்டு காலமாக வெற்றி நடை போடுகின்ற நமது தேசத்தினுடைய வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனங்களிலே மிக பிரதானமான ஒரு நிறுவனமாக திகழ்ந்து வருகின்ற டைரக்ட் லைன் நிறுவனத்தினுடைய நடமாடும் ஒரு சேவை என்று கூட சொல்லலாம். 3 நாட்கள் அவர்கள் இங்கு இருக்க போகின்றார்கள். பொதுவாக கல்முனையிலே கிழக்கு மாகாணத்தை டார்கெட் பண்ணி அவர்கள் இருக்கின்றார்கள். நமது பிரதேசத்தை பொறுத்தவரையிலே கிழக்கு மாகாணம் புயலினால் அதிகமாக பாதிக்கப்பட்ட பிரதேசம் இல்லை என்றாலும் சில இடங்களில் அதனுடைய அசைவுகள் அதிர்வுகள் இருக்கத்தான் செய்கின்றது. எனவே போக்குவரத்துகளை நாங்கள் இலகுபடுத்துவதற்கான இவ்வாறான திட்டங்களை டைரக்ட் லைன் நிறுவனம் முன்னெடுத்து வருகின்றது. அந்த அடிப்படையிலே இங்கே வருகை தந்த நமது 3 சகோதரிகளும் பல்வேறு விளக்கங்களை உங்களுக்கு வழங்கியிருக்கின்றார்கள். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினால் அண்மையிலே அவார்ட் வழங்கி கௌரவிக்கப்பட்ட ஒரு நிறுவனமாகவும் இந்த நிறுவனம் திகழ்ந்து வருகின்றது. அதே போலத்தான் டைரக்ட் லைன் ஜிப்ரி அவர்கள் 40 ஆண்டு காலமாக இந்த நிறுவனத்தை வெற்றிகரமாக வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். அவருக்கு பிறகு அவருடைய அடுத்த தலைமுறை சிஃபாஸ் ஜிப்ரி அவர்கள் இந்த நிறுவனத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர் ஜிப்ரி அவர்கள் குறிப்பிடுகின்ற போது ஆஸ்திரேலியாவுக்கும் நம்மவர்களை அனுப்புவதற்கான சில திட்டங்களும் வேலைவாய்ப்புகளும் இருக்கின்றது. எனவே உங்களுடைய தொடர்புகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். டைரக்ட் லைன் பிரைவேட் லிமிடெட், மேன் பவர் ரெக்ரூட்மெண்ட் கன்சல்டன்சி. எனவே இந்த நிறுவனம் 40 ஆண்டு காலமாக இயங்கி வருகின்ற ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்தினுடைய நடமாடும் சேவையாகத்தான் இந்த சேவை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. முன்னாள் உயர்கல்வி பிரதி அமைச்சர் அல்ஹாஜ் மயோன் முஸ்தபா அவர்களுடைய இறுதியாக வாழ்ந்த இல்லத்தில் தான் இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நிகழ்வுகளை மிக சிறப்பாக நெறிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் அன்புக்குரிய சகோதரர் நாடறிந்த ஊடகவியலாளர் நிசார் காரியப்பர் அவர்கள். இந்த இடத்தை நாங்கள் மீண்டும் உங்களுக்கு தருகின்றோம். கல்முனை மஹமூத் மகளிர் கல்லூரி அமைந்திருக்கின்ற அந்த வீதிக்கு பின்புறமாக இருக்கின்ற MC அஹமத் அவென்யூ என்ற அந்த வீதியில் தான் இந்த இடம் இருக்கிறது. மயன் முஸ்தபா அவர்களுடைய இல்லம் இந்த இல்லத்தில் தான் இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. கிழக்கு மாகாணத்தின் பல்வேறு இடங்களிலும் இருந்தும் ஏராளமான இளைஞர்கள் இப்போது வந்த வண்ணம் இருக்கின்றார்கள். 3 நாட்கள் அவர்கள் காலை 10 மணி தொடக்கம் 6 மணி வரை இருக்க போகின்றார்கள். இன்று நாளை மறுதினம், அதாவது சனி ஞாயிறு திங்கள் போன்ற நாட்களிலே அவர்கள் இங்கே இருக்க போகின்றார்கள். உடனடியாக வாருங்கள். வியூகம் தொலைக்காட்சியின் வழியாக இந்த நிகழ்வுகளை உங்களுக்கு அரங்கேற்றிருக்கின்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கின்றோம். அதுவரைக்கும் அன்புக்குரிய நண்பர் நிசார் காரியப்பர், வியூகம் பணிப்பாளர் நண்பர் எஸ் ஜானூஸ் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வுகளை வழிநடத்த வேண்டும் என்று எங்களிடம் பொறுப்பு தந்த டைரக்ட் லைன் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் ஸ்தாபகர் ஜிப்ரி